நகரமயமாக்கலை இயக்கிய காரணிகள் யாவை? அதாவது இப்போ ஒரு இடம் நகரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆகாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஒரு காரணத்தினால அதுவா தான் வந்து பார்த்தீங்கன்னா நகரமா மாறியிருக்கு. ஸோ என்ன ஒரு காரணத்துக்காக வந்து இந்த நகரமயம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு தேவை இருக்குல்ல, இந்த தேவைக்காக தான் அந்த இடம் அந்த மாரி மாறியிருக்கு. என்ன தேவைக்காக மாறியிருக்கு அப்படின்னு பாருங்க. நகரங்களும் சிறுநகரங்களும் தங்களின் வெவ்வேறான பொருளாதார பங்கினை பூர்த்தி செய்தன. பெரிய நகரங்கள் பொருள் உற்பத்தி, சந்தை, நிதி மற்றும் வங்கிச் சேவைகள் ஆகியவற்றின் மையங்களாக திகழ்ந்தன. அதாவது என்னென்னா, நகரங்களும் சிறுநகரங்களும் அவங்களுடைய வெவ்வேறான பொருளாதார பங்கனை பூர்த்தி செஞ்சாங்க. என்ன மாதிரியான பங்கை பூர்த்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பெரிய நகரங்கள் பொருள் உற்பத்தி செய்கிறது, சந்தை அந்த இடத்துல இருந்திருக்கு, நிதி அப்புறம் வங்கி சேவைகள் இது எல்லாத்தோடைய மையங்களாக பெருநகரங்கள் வந்து திகழ்ந்தது. இதெல்லாம் அவைகள் விரிவான அளவில் வலைப்பின்னல்களைப் போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதாவது என்னென்னா, இந்த நகரங்களும் சிறுநகரங்களும் அவங்களுடைய தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பொருள் உற்பத்தி அந்த இடத்துல சந்தை இருந்திருக்கு, நிதி, வங்கி சேவை, பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான அளவில் வலைப்பின்னல்களைப் போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன. நல்லா முடிஞ்சு போச்சு. இந்த இடம், இந்த வங்கிகள், பொருள் உற்பத்தி, சந்தைகள் இருக்கிற இடம் விரிவான அளவில் வலைப்பின்னல்களைப் போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள். எல்லா சாலைகளும் அந்த இடத்த கடந்து தான் போகணும் வேறு இடத்துக்கு. அந்த இடத்த கடக்காமல் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை விற்றோம் அப்படின்னா அந்த இடத்த கடந்து போகிறவங்களாம் வாங்கலாமா அந்த பொருளை? இப்போ நம்மளே எங்கேயாவது விசேஷத்துக்கு போயிட்டுருக்கோம், விசேஷத்துக்கு போகும்போது என்ன வாங்கணும்? பூ வாங்குமா? சரி வாங்க, போகும்போது அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம். ஏதாவது காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கணுமா? போகும்போது வாங்க அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம். போகும்போது ஏதாவது தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கணுமா? வாங்க அந்த இடத்துல வாங்கிட்டு போகலாம். அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குமே. நடுவில் எங்கேயாவது கடை இருந்தால் கூட வாங்க மாட்டோம் நம்ம. போகும்போது அந்த இடத்துல வாங்கிட்டு போக வேண்டியதை, நிறுத்தி எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருக்குதுல்ல. ஒரே இடத்துல நிறுத்தினோம்னா டக்குன்னு எல்லா பொருளும் கிடைக்குதுன்னா ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம்ல. எதுக்கு இப்போது நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த கடை எதுக்கு தேடிக்கிட்டே போகணும்? இப்போ நம்ம போகும்போது அந்த நகரத்தை, இப்போ நம்ம சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிட்டியை கடந்து போகும்போது இல்லை டவுனை கடந்து போகும்போது அந்த சந்தையை கடந்து போகும்போது அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா என்னென்ன பொருள் தேவையோ அத்தனை அங்கேயே வாங்கிக்கலாம்ல. ஸோ அப்போது எல்லா நகரங்களில் இருந்தும் எல்லா கிராமங்களில் இருந்தும் வலைப்பின்னல்கள் போல் சாலைகள் ஒரு இடத்த கடந்து போகுது அப்படின்னா அது நகரமாயிருது. இப்போது அந்த இடத்துல வந்து கடையை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கடந்து எல்லாமே போகும்போது கூட்டம் வரும்போது வாங்கிட்டு போவாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம். எப்படி நகரமயமாக்கலை இயக்கிய காரணிகள் யாவை அப்படின்னா, இது ஒரு பெரிய முக்கியமான காரணம். ஒரு இடத்த கடந்து தான் இன்னொரு இடத்துக்கு போய் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல கடையை போட்டீங்கன்னா நல்ல ஒரு வணிக மையமாக மாறிடும். அப்போ அந்த வணிக மையம்ங்கிறது நகரத்தை தான் சொல்கிறேன், வணிக மையம் அப்படிங்கிறது அது ஒரு நகரமாக மாறிடுது. அதான் விரிவான அளவில் வலைப்பின்னலை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கிற இடங்களில் அமைந்திருந்தன. அதான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. நல்ல வலைப்பின்னல் மாதிரியான சாலைகள் போகிற இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அது நகரம் ஆயிடுச்சு.